இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 11ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை மிக்க அன்புடன் வரவேற்கிறேன். யோவான் நற்செய்தியில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த அத்தியாயங்களில் இந்த அதிகாரம் முக்கியமானது. இந்த அதிகாரத்தை 6 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் லாசருவுக்கு வந்த வியாதியும் இயேசுவின் ஆரம்பகால பதிலையும் நாம் பார்க்கின்றோம். 2வதாக 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து யூதேயாவுக்கு செல்ல தீர்மானிப்பதை படிக்கின்றோம். 3வதாக 17ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து மார்த்தாவை சந்திப்பதை குறித்து நாம் படிக்க முடிகின்றது. இந்த இடத்திலே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் அறிக்கையை நாம் காண முடிகின்றது. அதைத் தொடர்ந்து 4வதாக 28ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து மரியாளை சந்தித்து மானிட இதயங்கொண்டு அழுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. 5வதாக 38ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து லாசருவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணுகிறார், அதை படிக்க முடிகின்றது. 6வதாக 45ஆம் வசனத்திலிருந்து 57ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசம் மற்றும் இயேசு கிறிஸ்துவை கொல்ல திட்டமிடுதலை குறித்து நாம் படிக்கின்றோம். ஆகவே இந்த அதிகாரம் ஒரு உயிர்த்தெழுதலின் அதிகாரம். மானிட மகனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து தான் முதற்பலனாய் எழும்பினாலும் அதற்கு முன்பு பலரை உயிர்த்தெழச் செய்திருக்கின்றார். அதில் இயேசு கிறிஸ்து 4 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழ செய்த லாசருவை பற்றி இந்த அதிகாரம் விவரிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. 1ஆம் வசனத்திலிருந்து 6 வரைக்கும் லாசருவுக்கு வியாதி வந்ததை பார்க்க முடிகின்றது. தேவன் சில சமயங்களில் சோதனைகளையும் அந்த சோதனையின் காரணமாய் பல தாமதங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்றார். அப்படி அனுமதிப்பது அனைத்துமே அவருடைய மகிமைக்கும் இன்னும் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கும் காரணமாய் அமைகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள் இவை வரும்போது இயேசு கிறிஸ்து கைவிட்டு விட்டார் என்று நாம் எண்ணாதபடி இதன் மூலமாக இன்னும் தேவ மகிமை வெளிப்பட இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட லாசருவுக்கும் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து 31 வரைக்கும் இயேசு சொன்ன உவமையில் உள்ள லாசருவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது உவமை, இது உண்மை சம்பவம். பெத்தானியா என்பது எருசலேமிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒலிவ மலையின் கிழக்கு பகுதி அடிவாரத்திலே இருக்கின்ற கிராமமாகும். இந்த கிராமத்தில் வாழ்ந்த மார்த்தாள், மரியாள், லாசரு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லாசரு வியாதிப்பட்டு இருந்தது மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதன் மூலமாய் தேவனுடைய குமாரன் மகிமைப்படுவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நோயும் போராட்டமும் பாடுகளும் பாவத்தினால் வருகின்றன மட்டுமல்ல, அது மரணத்துக்கு ஏதுவாகவும் அமைகின்றன. இவை அனைத்தும் உண்மையாகவே பாவத்தினால் வருகின்றன என்பதற்கு பொருத்தமாக அமையவில்லை என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒருவேளை பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் தேவ நாம மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதிக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து யூதேயாவுக்கு செல்ல தீர்மானிக்கின்றார். இதை அவருடைய சீசர்கள் விரும்பவில்லை. அதை 8வது வசனத்திலே, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சில காரியங்களை விளக்கிவிட்டு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். லாசரு மரணமடைந்ததை இயேசு தம்முடைய வல்லமையினாலே அறிந்ததுமன்றி லாசருவை மரணத்தினின்று உயிர் பெறச் செய்ய போவதையும் அவர் முன் அறிவித்தார்.
ஆனால் அவருடைய சீசர்கள் இதை அறியாமல் வேறு எதையோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் பல நன்மையான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். நாம் அறியாமை உள்ளவர்களாய் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற காலங்களும் உண்டு. 16வது வசனத்திலே திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். எதிர்ப்பு அதிகமாய் இருந்தபடியினாலே மீண்டும் யூதேயாவுக்கு சென்று ஆபத்தை எதிர்நோக்குவதை விரும்பாவிட்டாலும் இந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போகாமல் அவரோடே சென்று மரணமடைவதற்கும் ஆயத்தமாயிருந்ததை இந்த தோமாவினுடைய வாக்கிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. நாம் கர்த்தர் மேல் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கின்றோம்? பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் வரும்போது ஓடி போகிறோமா, அல்லது எல்லா காலத்திலும் அவரோடு கூட இருக்க திட்டமிடுகிறோமா என்பதை சிந்திப்போமாக. 3வது பகுதியான 17வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்து மார்த்தாளை சந்தித்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற கருத்தை சொல்லுகின்றார். இந்த அதிகாரத்தின் மைய வசனமாக இது கருதப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவரே உயிர்த்தெழுதலும் அவரே நித்திய ஜீவனுமாக காணப்படுகிறார் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 21வது வசனத்திலே மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று கூறுகிறாள். இதே வார்த்தையைத்தான் மரியாளும் சொல்வதை 11ஆம் அதிகாரத்தின் 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இருவரும் விசுவாசித்தார்கள். இயேசு அங்கே இருந்திருந்தால் லாசரு மரணமடைந்திருக்க மாட்டான். உண்மைதான். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் மிகப்பெரிய மகிமைக்கான அற்புதங்களை செய்யவிருப்பதினாலே இயேசு கிறிஸ்து தாமதித்தார் என்பதை பார்க்க முடிகின்றது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே பாடுகள், கஷ்டங்கள் எவை வந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவும் கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் அமைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 22வது வசனத்திலே, இயேசுவே, நீர் தேவனிடத்தில் கேட்டு கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்று மார்த்தாள் கூறுகிறாள். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவராயிருந்தார். எந்த காலத்திலும் தன் சகோதரன் மரித்த போதும் நம்பிக்கையை, விசுவாசத்தை இழந்து விடவில்லை. நம்முடைய துயரமான காலங்களிலும் கடினமான சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பி விசுவாசித்து அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும், அவருடைய சித்தத்தின்படி நாம் அவரிடத்தில் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தர காத்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 25வது வசனத்திலே இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதல், அவர்தான் ஜீவன் என்பதை மிக மிக தெளிவாக சொல்லுகின்றார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்று விசுவாசிக்கிற நமக்கு அவர் ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுக்க காத்திருக்கின்றார். ஆகவே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகின்றார். ஆகவே மரணம், பாதாளம் நம்மை சிதைக்க முடியாது. உயிர்த்தெழுதல் என்ற மேன்மையான ஒன்றை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 26வது வசனத்திலிருந்து, உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். 28வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் இயேசு மரியாளை சந்திக்கின்றார். மரியாளை சந்தித்து மனிதர்களாகிய அவர்களுடைய நண்பர் வட்டாரத்தில் உள்ளவர்களுடைய துக்கத்தில் முழுமையாக இணைந்து அதிலே பங்கெடுக்கின்றார். இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர்.
நம்முடைய வலி, நம்முடைய வேதனை என்ன என்பதை அறிந்திருக்கின்றார். ஆகவே எப்போதும் நம்மோடு கூட இருக்கின்றார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரர் சொன்னபடியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் எல்லா காலத்திலும். நம்முடைய துக்ககரமான சம்பவங்களிலே, நேரங்களிலே அதிலே அவர் பங்கெடுக்கின்றார். இந்த ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அந்த இடத்திலே வந்து கண்ணீர் விட்டு அழுகின்றார். 35வது வசனத்திலே. இது ஒரு மிகச்சிறிய வசனமாக இருந்தாலும் மக்களுடைய துக்கத்தை தானே ஏற்றுக்கொண்டு அவர்களோடு அழுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இதே போல லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் 41வது வசனத்திலும் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகின்றார். இயேசு கிறிஸ்து முழுமையான தெய்வம், முழுமையான தெய்வ மனிதர், தெய்வீகமான அவர் அழுகின்றார். ஆழமான உணர்ச்சி பூர்வமான அன்பு அவரிடம் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதை பார்க்கின்ற அநேகர் எவ்வளவாய் அவனை சிநேகித்தார் என்று சொல்லுகின்றார்கள். 5வதாய் இயேசு லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்புகின்றார். இயேசுவின் அதிகாரமுள்ள வார்த்தைக்கு முன்பாக மரணம் பலன் இல்லாதது. அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகின்றார். அவர் பெயர் சொல்லி கூப்பிட்ட போது அவர் உயிர் பெற்று எழும்பி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அவருடைய பணியை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து அநேக மனிதர்களை பயன்படுத்துகின்றார். குகை ஆகிய அந்த கல்லறையின் கல்லை மூடியை அகற்றுவதற்கு மனிதரை பயன்படுத்துகின்றார். லாசருவின் கட்டுகளை அவிழ்த்து அவரை விடுதலை செய்வதற்கு பயன்படுத்துகின்றார். ஆகவே ஆண்டவர் நம்மையும் அவருடைய திருப்பணியிலே பயன்படுத்துகின்றார். அதற்கு தகுதி உடையவர்களாய், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட்டு ஆண்டவருடைய பரிசுத்த பணியிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மரணித்து 4 நாளான லாசருவை இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். 43வது வசனத்திலே, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரணமடைந்து 4 நாளான அழுகின நிலையிலே இருந்த மனிதனை இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட போது மரணமடைந்தவன் உயிர் பெற்று எழும்பி வருகின்றான். இதைத்தான் யோவான் 5:25 மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற கர்த்தருடைய வசனத்து இந்த இடத்திலே நிறைவேறுவதை நாம் பார்க்க முடிகின்றது. 45வது வசனத்திலிருந்து 57வது வசனம் வரைக்கும் விசுவாசம் மக்கள் கொண்டதையும் அடுத்தது இயேசு கிறிஸ்துவை கொல்ல சதி திட்டம் தீட்டுவதையும் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை கண்ட பிறகு அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் பரிசேயரும் பிரதான ஆசாரியர்களும் அவர்களை அறியாமலேயே மக்களுக்காக ஒரு மனிதன் மரிக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக உரைத்து ரட்சிப்புக்கான ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக இயேசு கிறிஸ்துவை கொல்ல திட்டமிடுகின்றார்கள். இன்றைக்கும் இப்படி 2 கூட்ட மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சத்திய வசனத்தையும் கேட்டு உள்ளத்திலே குத்தப்பட்டு மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிராய் செயல்பட்டு அதை தடை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற கூட்டம். நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை தீர்மானிப்போம். இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கு, ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு, மனந்திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறினவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக காத்திருக்கின்றார். ஆகவே அந்த மகிமையின் உயிர்த்தெழுதலிலே பங்கடைவதற்கு அவரை விசுவாசிப்போம், நம்புவோம். அவரை பற்றி மற்றவர்களுக்கும் நாம் அறிவிப்போம். லாசருவை குணப்படுத்தி சுகப்படுத்தி உயிர்த்தெழ வைத்த ஆண்டவர் நம்மையும் அவருக்குள்ளாக பலப்படுத்தி உயிர்த்தெழ பண்ணுவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.